அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிசம்பர் 26, 27 அப்போ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். எல்லா இயர்ஸுமே செமஸ்டர் பேட்டர்னுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாமு. இந்த டைம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து புக்கு யாருக்குமே அனுப்பலை யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. அங்கே நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால புக் அனுப்ப சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், பிடிஎஃப்பை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கணும். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிடிஎஃப்பில் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி முடித்தாங்கல்ல சீனியர்ஸ், அவங்கள்ட்ட நீங்கள் புக் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட்டு. அது அனுப்ப சான்ஸ் இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அசைன்மெண்ட் டேட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. எல்லா டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இந்த டைமும் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட் இன்னும் வரல. இன்னும் ஒரு 2 நாளில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அசைன்மெண்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக போய் புக் வாங்கிக்கலாம். யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கவங்க, யூனிவர்சிட்டி மட்டும்தான், ஸ்டடி சென்டர் கிடையாது. யூனிவர்சிட்டியில் போய்ட்டு உங்கள் ஐடி கார்டு கொடுத்து நீங்கள் ஃபீஸ் கட்டின ரிசிப்ட்டு நீங்கள் ஃபோனில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க புக் கொடுத்துருவாங்க. பக்கமாக இருந்தால் அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டரும் 1 டேவில் எக்ஸாம் நடக்கும். தேர்ட் செமஸ்டர் 4th செமஸ்டர் 1 டேவில் எக்ஸாம் நடக்கும். செமஸ்டர் வைஸ் நடக்கும். தேர்டு செம்மு 4th செம்மு ஜனவரி 2, 3, 4, 5 அந்த 6 அந்த ஜனவரியில் தான் நடக்கும்.